ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மாயா சீசன் 2ல 69வது எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல ருத்ரா எங்க என்னோட அம்மாக்கு மதிப்பு இல்லையோ அங்க நானும் இருக்க மாட்டேன், நான் இந்த வீட்டை விட்டு போற ருத்ரா, ஆனா நான் ஒன்னையும் என் கூட வான்னு சொல்லவே மாட்டேன், ஏன்னா ஒரு பையனா நீ உன்னோட பேரண்ட்ஸ்க்கு அதை தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்ப எம்ஜி ஆந்திரா கிட்ட போயிட்டு ஆந்திரா ஒழுங்கு அவங்க கிட்ட போய் சாரி கேட்டு மாயாவே அவங்களும் வீட்டை விட்டு போக விடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஆந்திரா ஆணவத்தோட நான் எதுக்கு அந்த பொம்பளை கிட்ட சாரி கேட்கணும், அந்த 2 பேருமே அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி தொலைஞ்சாலே எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும், அப்புறம் என்னோட ருத்ராவை நான் சமாதானப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மாயா பேக்லாம் எடுத்துட்டு வீட்டு விட்டு கிளம்பலாம் பார்க்கும்போது எம்ஜி ஆந்திரா கிட்ட உனக்கு டைம்ல உடனே நிறுத்து சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆந்திரா திமிரோட நான் சாரி எல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ ருத்ராவும் பைய தூக்கிட்டு வந்துட்டு மாயா இல்லாத வீட்டுல நானும் இருக்க மாட்டேன், நான் மாயாவை கல்யாணம் பண்ணது அவ கூட சந்தோஷமா வாழ்றதுக்காக தான், அவ நிம்மதி இல்லாம போன நான் அப்படிமா நிம்மதியா இருக்க முடியும், என்ன மன்னிச்சிருங்கம்மா, நானும் அவ கூட போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதெல்லாம் பார்த்து ஆந்திரா அப்படி ஷாக்கிங் ஆறாங்க. அப்ப எம்ஜி கோவத்துல நான் தான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேன்ல இப்ப அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அங்க கட் பண்ணா மாயாவோட வீட்டுல தான் கட்டுறாங்க. மாயா ருத்ராக்கு ஆரத்தியில் எடுத்து உள்ளக்கு வரவே இருக்கிறாங்க. அங்க கட் பண்ண எம்ஜே கிட்ட தான் கட்டுறாங்க. ஆந்திராணி அவங்க கிட்ட எப்படியாச்சும் சாரி கேட்டு ருத்ராவெல்லாம் இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது எம்ஜே நீங்க எதை நினைச்சுமே கவலைப்படாதீங்க, ருத்ராவை எப்படி இங்க கூட்டிடணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எம்ஜே என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அங்க கட் பண்ணா ருத்ரா தூங்கிட்டு இருக்கான். அப்போ மாயா அவனோட தலையில தடவி கொடுத்துட்டு ஓமல எனக்கு இருக்கிற அன்பு எப்போதுமே கூடிக்கிட்டே இருக்கு ருத்ரா, ஆனா அவனோட அப்பாவுக்கு ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே வருது, இப்போ அதை நம்ம டெஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாயா கத்தி எடுத்து ருத்ராவோட கழுத்துல வைக்கிறாங்க. அப்படியே எம்ஜேக்கு வீடியோ கால் பண்ணி அதை காட்டுறாங்க. அப்போ எம்ஜே ஷாக்கிங் உடனே ருத்ராவை எதுவுமே பண்ண மாட்டேன்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நான் என்னோட பழி வாங்குறதுக்காக எந்த ஒரு எல்லைக்குமே போவேன், அது உனக்கு நல்லாவே தெரியும்ல எம்ஜே அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அங்க கட் பண்ண அடுத்த நாள் தான் ஆகுது. அங்க மாயா ருத்ராவை எழுப்பி ஃபோர்ஸ் பண்ணி ஆஃபீஸ்க்கு போக சொல்றாங்க. மாயா நான் தானே பாஸ், எதுக்குன்னு இப்போ சீக்கிரமாவே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல மனைவியோட கடமை ஹஸ்பண்டை கரெக்ட் டைமுக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன அப்படி ஃபோர்ஸ் பண்றதை பார்த்தா நான் போனதுக்கு அப்புறம் நீங்க ஏதோ பண்ண போற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ருத்ரா, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க கட் பண்ணா எம்ஜே ஆந்திராக்கு டிவோர்ஸ் பேப்பர் கொடுக்காரு. நான் ஆல்ரெடி சைன் பண்ணிட்டேன், இப்போ உன்னோட தண்ணி சைன் பண்ணிடு அப்படின்னு சொல்லும்போது எம்ஜே ப்ளீஸ் நீங்க எனக்கு டிவோர்ஸ்லாம் கொடுத்துறாதீங்க, எனக்கு என்னோட ஸ்டேட்டஸ் ரொம்பவே முக்கியம், அதை நான் எப்போதுமே இழக்க விரும்பல, நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன், ஆனா டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அழுகுறாங்க. அப்படின்னா நான் என்ன சொன்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜே கேட்கும்போது ஆமா அப்படின்னு ஆந்திராவும் சொல்றாங்க. அப்போ எம்ஜே லைட்டர் ஆன் பண்றாரு. அதை பார்த்து ஆந்திரா அப்படி ஷாக்கிங் ஆறாங்க. அங்க கட் பண்ணா நீ சொல்றது கரெக்ட் தான் ருத்ரா, நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் என்னோட அடுத்த பிளான்காக அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.